அன்பான கதைச்சிரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மதிப்பிற்குரிய ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் பெண் குரல் என்ற கதையை கேட்க உள்ளோம். கதை பிடித்திருந்தால் லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். வாங்க கதைக்குள் போகலாம். தளிர் 2. நான் மூர்ச்சித்து விழுந்துவிட்டேன் போல் இருக்கிறது. கண்களை விழித்து பார்த்தபோது வாசல் அறையில் படுத்திருப்பது புலப்பட்டது. என் தலையில் இருந்த பூ எல்லாவற்றையும் எடுத்திருந்தார்கள். தஸ் புஸ் என்று எனக்கு வேதனை தந்த அந்த 18 முழ புடவையை கூட காணவில்லை. நான் மிகவும் லேசாக இருந்தேன். மெல்ல மெல்ல எனக்கு எல்லாம் நினைவுக்கு வந்தன. என் அருகில் ஜகத அக்காவும் அம்மாவும் இருந்தார்கள். அம்மா, மழை கொட்டுகிறதா இன்னமும் என்று நான் கேட்டது மிக ஈன சுரத்தில் ஒலித்தது. ஏனம்மா சுசி, மழை கொட்டி அப்போதே ஓஞ்சு போச்சே. கோடை மழை படபடன்னு ஒரு நாழிகை அடிச்சது என்று அம்மாவின் குரல் அரைக்கு வெள்ளியையும் கேட்டிருக்கிறது. என் சிறிய மைத்துனர் உள்ளே வந்தார். அவர் டாக்டர் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். அம்மாவும் அக்காவும் எழுந்து நின்றார்கள். விழித்து கொண்டு விட்டால் போல் இருக்கிறதே என்றார் அவர். எனக்கு ஏதோ குற்றம் செய்து விட்டவளைப் போல எல்லோர் முகத்திலும் விழிக்கவே வெட்கமாக இருக்கிறது. அயல் மனிதரை கண்டால் தன் சிறு கைகளால் முகத்தை மறைத்து கொள்ள முயலும் சிறு குழந்தையைப் போல நானும் தலையணிக்கு அடியில் என் முகத்தை கவிழ்த்து கொள்ள முயன்றேன். ஒன்றும் இல்லை. வெயில், உஷ்ணம், சந்தடி. ஏற்கனவே நல்ல திடகாத்திரம் இல்லாதவள் போல இருக்கிறது. ஆகாரம் வேறு சரியாக இருக்கவில்லை என்று அவர் அபிப்பிராயம் சொன்னார். ஆமாம், நான் அப்போதே அதுதான் சொன்னேன். இன்று முழுவதும் அவள் ஒன்றுமே சாப்பிடவில்லை. உள்ளே அழைத்தாவது அவளை கவனித்திருக்க வேண்டும் நீங்கள் என்று என் கணவருடைய குரலும் என் காதில் விழுந்தது. ஆம், அவர் இன்னமும் இங்கேதான் அரைவாசற்படியில் நிற்கிறார். அடடா, எத்தனை கரிசனம் அவருக்கு என் மேல்! அம்மா, அக்காமார்கள், அத்தை, அம்மாமி என்று எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் என் அலங்காரத்தில் சிரத்தை கொண்டவர்களை ஒழிய இப்படி பட்டினி இருக்கிறாயே அம்மா என்ற அக்கறையாக ஒருவராவது கேட்கவில்லை. வந்தவர்களை கவனித்தார்கள், தங்களை கவனித்துக் கொண்டார்கள். என்னை அடியோடு மறந்து விட்டார்கள். ஆனால் அவர் பகலில் தான் என்னை கைப்பிடித்து உரிமையாக்கி கொண்டார். நான் உணவு கொள்ளாமல் இருந்ததை பற்றி இந்நேரமாக கவலைப்பட்டிருக்கிறார். என்னிடம் முதலாக அதை பற்றித்தானே விசாரித்தார். எனக்கு கூட என் மேல் அத்தனை கவலை இருந்திருக்கவில்லையே. இவா எல்லாம் இருக்காளே, கவனிச்சுக்கோவாள்னு அசைத்திரையா இருந்துட்டேன். எனக்குத்தான் போது எங்கே இருந்தது. அவளே பச்சை குழந்தை. நல்ல நாளே சரியான வேலைக்கு சாப்பிடணும். இப்போது கேட்க வேணுமா என்று கசமுசா என்ற குரலில் அம்மா முணுமுணுத்தாள். பந்தியில் உட்கார்ந்து இப்படி ஒரே அடியாக அட்டகாசம் செய்தால் நான் போதும் பரிகாசம் என்று அப்போதே சொன்னேன். யாரும் கேட்கவில்லை என்று அவர் நேரடியாகவே அம்மாவுக்கு பதில் கொடுத்தார். இந்த மாப்பிள்ளையிடம் அம்மா அந்த வழக்கத்தை கைவிட விட்ட வேண்டியதுதான். மேலும் மேலும் அவர் எனக்கு பரிவதை கண்ட என் இதயம் குறுகுறுத்தது. பரிவது மட்டுமா? இன்னும் 24 மணி நேரம் முடிவதற்குள் நீங்கள் அவளை கவனிக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார். 16 வருஷங்கள் அரும் பாடுபட்டு வளர்த்திருக்கிறார்களே அவர்கள். அதற்குள் நாம் இம்மாதிரி பேசுவது அழகா என்று அவருக்கு படவில்லையே. என் மைத்துனர் தாம் ஆகட்டும், அதற்குள் நீ போடு போடு, என்ன போடுகிறாயோ? கல்யாணம் என்றால் அப்படித்தான் இருக்கும் என்று சொன்னாரா? அவர் பக்கமே குறைவாக, ஆமாம் அம்மா, ராமு சொல்வது போல நீங்கள் அவளை கவனியாமல் இருந்து விட்டீர்கள் என்று ஒத்துப்பாடினார். அம்மாவுக்கு முகம் ஒரு வினாடி கருத்து விட்டது. ஜகத அக்காவுக்கோ விண்டு வெடித்து விடும் போல இருந்தது முகம். சரி, மணி 4:30 தான் ஆகிறது. 7 மணிக்கு மேல் ஆசீர்வாதம் வைத்துக் கொண்டால் போதும். போய் எல்லோரும் சற்று தூங்கலாம். பழரசம் ஏதாவது அவளுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று கூறிவிட்டு என் மைத்துனர் வெளியே சென்றார். ஆமாம், அவளுக்கும் அலுப்பாயிருக்கும், தூங்கட்டும் என்று கூறிக்கொண்டே என் கணவரும் அவரை தொடர்ந்து சென்றார். அவர்கள் சென்ற பிறகு அருகில் உட்கார்ந்த ஜகது என் கன்னத்தை நிமிண்டி, அடியம்மா, அவர் எப்படி துடிதுடித்து விட்டார் பாரேன். பெரிய ஆர்ப்பாட்டமும் அமர்க்களமும் பண்ணிவிட்டாயே. அதுக்குள்ளே நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை என்கிறாரே என்று தன் முகத்தில் கையை வைத்துக்கொண்டு அதிசயப்பட்டாள். ஆரஞ்சு ரசம் தயாரித்து கொண்டிருந்த அம்மா, ஆமாம், அவர் சொத்திலையா இனிமேல்? இருந்தாலும் இந்த நாள பிள்ளைகளே இப்படித்தான் இருப்பார்கள் போலிருக்கு என்றாள். இன்னும் சற்று போனால் விடிய போகிறதே, இப்போ என்னத்துக்குமா என்று நான் சினுங்கினேன். அத்தனை பேரும் பரிவும் நான் அறியாமலேயே என்னை குழந்தையாக்கி இருந்தது அப்போது. அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நீ மாட்டேன்னு சினுங்கு. அப்புறம் அவர் கொடுத்தேலான்னு கேட்டுக்கொண்டு வந்துட போகிறார். நன்றாகத்தான் இருக்கு, 16 வயசு பெண் பச்சை குழந்தையாட்டமா இருப்பது என்று ஒரு அதட்டல் போட்டாள். நான் பெட்டி பாம்பு போல மடக் மடக் என்று வாங்கி குடித்தேன். தூங்கு, இன்னும் சற்று நாளை போதுக்கு கொஞ்சம் மனையில் உட்காரணும் என்று உத்தரவிட்டலாக அம்மா என் மேல் போர்வை இழுத்துவிட்டு வெளியே சென்றாள். ஆமாடி சுசீலா, அப்புறம் நீ தூங்காதற்கு அவர் வந்து எங்க பேர்ல குற்றம் சொல்ல போறார் என்று குத்தி காட்டுவது போல கூறி குறும்பு சிரிப்பு சிரித்தாள் ஜகது. என் நெஞ்சில் குடியேறிவிட்ட அவரை பற்றி குத்தலாக சொன்னால் எனக்கு மட்டும் ரோஷமாக இருக்காதா? தங்கள் வீட்டில் இப்படி இருக்கவில்லை என்று இந்த அக்காவுக்கே கொஞ்சம் பொறாமைதான். இல்லாவிட்டால்
இவர் இத்தனை பரிவு காட்டுவதற்கு சந்தோஷம் அளவப்பட வேண்டும். என்னவோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் என்று வாய்க்கு வாய் சொல்லி காட்டுகிறாயே. அவர் கேட்டதும், வாஸ்தவம்தானே, என்னை நீங்கள் யாராவது கவனிச்சேலா என்று சிரித்துக்கொண்டே நானும் கேட்டுவிட்டேன். அடே அப்பா, முழுசாக ஒரு நாள் ஆகலை. அவர்கள் வீட்டு தண்ணீர் கூட இன்னும் ஒரு வாய் உள்ளே போகல. இவளுக்கு வரும் ரோஷத்தை பாரேன். லேசுப்பட்டவ இல்லேடி சுசினி. உன் புருஷன் மனைவி என்றால் இப்படி அல்லவா இருக்க வேணும் என்று நீட்டி முழக்கி கொண்டு அவள் அதிசயப்பட்ட போது நாமும் இருக்கிறோமே என்ற ஆற்றாமையும் துணித்தது. அவளை விட ஒரு படி நான் உயர்ந்து விட்டேன் என்ற எக்களிப்பில் மிதந்தேன். அறையின் விளக்கை அணைத்துவிட்டு கீழே ஜமுக்காலத்தை விரித்து கொண்டு அவள் படுத்து விட்டாள். படுத்த சிறிது நேரத்திலேயே தூங்கியும் விட்டாள். அலுப்பு, அலைச்சல் அல்லவா? எனக்கும் தூக்கம் வருமா? வெளியே திண்ணறையிலிருந்து பெட்ரோமாக்ஸ் விளக்கின் ஹூ என்ற சப்தமும் இரண்டொருவர் விடும் குரட்டையொலியும் நிசப்தத்தை பிளந்து கொண்டு வந்தன. தான் சிருஷ்டி செய்ததை திரும்பி திரும்பி ரசித்து இன்புறும் கலைஞனைப் போல என் உள்ளமும் அன்றைய நிகழ்ச்சிகளுக்கு உயிர் கொடுத்து திருப்பி திருப்பி அவைகளிலேயே லயிப்பதில் இன்புற்றது. வாழ்விலே ஒரு நாள் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்ற போது கூட அவற்றின் உண்மைகளை நான் சிந்திக்கவில்லை. இப்போதோ அவை யாவும் என்னை அவருடன் நெருக்கி பிணைக்கும் புனித காரியங்களாக எனக்கு பட்டன. அப்போது இல்லாதபடி இப்போது எனக்கு ஏதேனும் ஞானோதயம் வந்துவிட்டதோ? இல்லையா பின்? அவருடைய அன்பு கனிந்த சொல் உறங்கிக் கொண்டிருந்த என் மனதை மந்திரக்கோள் போல தட்டி எழுப்பிவிட்டதே. அதன் பின் ஒளியை நன்கு கிரகிக்கக்கூடிய சக்தியை இப்போது என் மனம் பெற்றுவிட்டது. பெரியவர்கள் விதித்த புனித காரியங்களால் ஏற்படும் பந்தத்துடன் கூடவே பரஸ்பரம் அன்பு கனியவும் இடம் இருந்து விட்டால் தேனும் பாலும் சேர்ந்தது போல ஏற்படும் பாசப்பிணைப்பில் எத்தனை ஆனந்தம் உண்டாகிறது. இந்த புது மகிழ்ச்சியில் என் உடல் நலிந்திருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஏதோ புத்துணர்ச்சி பெற்றவளாகவே தோன்றியது. படுத்திருக்க பிடிக்கவில்லை. போர்வையை தள்ளிவிட்டு எழுந்து உட்கார்ந்தேன். முதலாக என் கண்களிலே எதிரே சுவரில் மாட்டியிருந்த ரோஜா பூ மாலை மங்களமான ஒளியில் ஜிகினாமென்ன காட்சியளித்தது. திறந்திருந்த அலமாரியில் ஒட்டியானம், அராக்கொடி இரண்டும் கழற்றி வைத்திருந்தன. என் பழைய அலங்காரத்தின் இன்னொரு சின்னமாக கூறப்புடவை அறையின் மூலை ஒன்றில் கிடந்தது. பழையபடி அவைகளை அணிந்து கொண்டு நான் அவர் பக்கத்தில் அமர வேண்டும். அந்த நினைவு எனக்கு எப்படி இன்பமூட்டியது. பெஞ்சை விட்டு துள்ளி குதித்தேன். ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தேன். வீட்டில் வலதுபுறம் இருந்த வாய்க்கால் வளைந்து நெளிந்து காலை பொழுதில் மங்கிய ஒளியில் தன் மேனியை பளபளப்பாக காட்டியவாறு பெரியதொரு கருநாகம் போல ஓடியது. இருமருங்கிலும் அடர்ந்து வளர்ந்திருந்த தாழையும் செவ்வரளையும் காலை காற்றிலே தங்கள் சுகந்தத்தை கலந்து வைத்திருந்தன. அந்த கலவையில் இரவு அடித்த மழை காரணமாக லேசான மண்வாசனையும் இருந்தது. கதிரவன் இன்னும் தன் ஒளிமுகத்தை காட்டவில்லை. ஆனாலும் இருளும் பிரிந்திருந்தது. காலை பொழுதின் அமைதி என்று நான் கவிதைகளில் படித்திருக்கிறேன். அது இத்தகைய கவர்ச்சி வாய்ந்தது. மனதிற்கு ஒரு புதுமையையும் உற்சாகத்தையும் ஊட்டவல்லது என்பதை அப்போதுதான் அறிந்து கொண்டேன். எத்தனை நேரமாக இப்படி நின்றேனோ. ஜகதி எழுந்து தோளின் மேல் கையை வைத்து, ஏண்டி சுசி, தூங்கல நீ? என்ன பார்க்கிறாய் அங்கே என்று கேட்டாள். ஒன்றும் இல்லக்கா, நேற்று இரவு ரொம்ப இடி இடிச்சுதோ என்று வினவினேன் நான். என் மகிழ்ச்சியினுடைய லேசாக அது உறுத்தியது. அழகா இருக்கே கேள்வி. கோடை மழை, இடி இடிச்சுது, முன்னியது, அதில் பயந்துதான் மயங்கிவிட்டதாக்கும் குழந்தை என்று செல்லமாக என்னை இடித்தாள் அவள். இல்லை, அப்புறம் ராத்திரி யாரோ பாடினாளே, அது யாரக்கா என்று அடுத்தாற்போல நான் விசாரித்தேன். ஆமாம், இன்ன சமயத்தில் இன்ன பாட்டு தான் பாட வேணும்னு சில பேருக்கு தெரியறதே இல்லை. எனக்கு சுருக்கின்றது. உன் சின்ன ஓர்படிதான் பாட்டை பாடினால் 4 பேர் சந்தோஷமாக இருக்கும் சமயத்தில் அந்த பாட்டையா பாடுவார்கள்? அசட்டுத்தனம் என்று பட்டிக்காட்டில் வாழ்க்கைப்பட்டிருந்த நாகரிகம் தெரியாத ஜகத அக்கா அந்த பட்டினத்தாளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாள். இவளே இப்படி கூறும்போது கோணல் வகிடும் கை கடிகாரமாக துளங்கும் டாக்டர் மனைவியான என் சின்னமணிக்கு அந்த சமயத்தில் அந்த பாட்டு பாடக்கூடாது என்று தெரியாதா? பின் ஏன் பாடினாள்? வேண்டுமென்றே பாடினாளா? நாகரிகம் இதற்கெல்லாம் பிரயோஜனம் இல்லையா? இந்த உலகம் சதமில்லை என்பது நிசம்தானே. ஒரே அடியாக சந்தோஷத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு உரைக்க வேண்டும் என்றே அந்த பாட்டு எழுந்ததோ? ஆனால் தற்போது என் மகிழ்ச்சி சதமல்லவா? எள்ளுக்குள் எண்ணெய் போல சுற்றி வளைத்து என் மனதினுள்ளே கரும் குறும் என்று உறுத்தி கொண்டிருந்த விஷயத்திற்கே வந்துவிட்டேன். அம்மாவும் பெரிய அக்காவும் பரபரப்பாக உள்ளே வந்தார்கள். என்னவோ பெண் கண்ணை திறக்கல, தோண்டு கிடக்கிறான் நீயே, 2 பேரும் கதை பேசுகிறீர்களே, ஏண்டி சுசி, இரவு அப்படி பயமுறுத்தி விட்டாயே அவரை என்றாள் தங்கம். அம்மா அதையே மறந்து, கேட்டியாடி ஜகது, அப்பா சொல்கிறார், மாப்பிள்ளை கையுடனேயே சுசி அழைத்து போக வேணும்னு அபிப்பிராயப்படுவதாக என்றாள். அவள் குரலிலே கவலை, பரபரப்பு, மகிழ்ச்சி எல்லாம் பின்னியிருந்தன. அவர்களுடைய பரிவிலும் குழைவான நட்பிலும் அளவற்ற மகிழ்வு எய்தியிருந்த என் பெற்றோர் அவர்கள் ஒரு படியில் இருந்தால் இவர்களாகவே 2 படி ஏறிவிடுவது போல யாரோ ஏதோ கூறியதை வைத்துக்கொண்டு
என்னை உடனே அழைத்து போய் விடுவார்கள் என்று நிச்சயம் செய்திருக்கிறார்கள் என்பது எனக்கு அப்போது எப்படி தெரியும்? எனவே ஆச்சரியம் தாழாத மனம். நிஜமாகவா? அப்படி அவர் எண்ணம் இருந்தால் நேற்று சொல்லியிருக்க மாட்டாரோ என்று எண்ணமிட்டது. நான் அப்பவே நினைத்தேன், இவ்வளவு தூரம் கவலைப்படுபவர் எப்படி அவளை இங்கே இனி விட்டுவிட்டு இருப்பார் என்று. ஜகது என்னை நறுக்கென்று கிள்ளினாள். இல்லை, தெரிந்தால்தானே அவளுக்கு வேண்டிய சாமான்கள் வாங்கி தயார் செய்து ஏற்பாடு பண்ணலாம். இப்படி அபிப்பிராயம் இருக்கும் என்று அப்பா இப்போதுதான் கூப்பிட்டு சொல்கிறார் என்றாள் தாய் கவலையுடன். அவள் விசாரம் அவளுக்கு. என் பாட்டி சொல்லுவாள், இந்த பெண்களே நன்றியற்றதுகள், 1000 பாடு அரும்பாடுபட்டு ஆளாக்கினவர்களிடம் ஒட்டாதுகள், வயிறு சோறு இல்லாவிட்டால் கூட அங்கேதான் ஒட்டும் அதுகளுக்கு என்று. எத்தனை அனுபவபூர்வமான வார்த்தை! இத்தனை நாட்கள் அருமையுடன் வளர்த்த இடத்தை விட்டு போக வேண்டுமே என்ற வருத்தமோ கவலையோ எனக்கு ஏற்படவில்லை. அவருடன் போகப் போகிறோம் என்ற குதூகலம் பொங்கியது. நேற்று சொல்லாவிட்டால் என்ன? என்னிடம் பிரஸ்தாபித்தால் தாய் தந்தையரை விட்டு உடனே வர பயப்பட்டு பிடிவாதம் செய்வானோ என்று கூட தோன்றியிருக்கலாம். என்னை பார்த்தால் அப்படி நினைக்கும்படி இருக்கிறேனோ என்னவோ. பட்டணம் தெரியாமல் வளர்ந்த நான் படித்திருந்ததும் கூட என் மீது கிராமாந்தாரத்து ரேகைகள் தென்படாமலா இருக்கும்? இனிமேல் அவர் வீட்டவர்களைப் போல நானும் இருக்க முயல வேண்டும். எனக்கு அப்போதுதான் அங்கே மதிப்பு இருக்கும் என்றெல்லாம் கற்பனை உலகில் சஞ்சரித்தேன். சடங்குகள் யாவும் முடிந்த பிறகு அவர்கள் இறங்கியிருந்த இல்லத்திற்கு என்னை அழைத்துச் சென்றார்கள். சில மணி நேரமே நான் அங்கு இருந்தேன். அந்த வீட்டில் என் மாமியார் எதையும் முன்னின்று செய்பவளாக தோன்றவில்லை. அவளது சொந்த உடன் பிறந்தவள் மகள்தானாம் பெரிய மதனி. அந்த சலுகையிலே தான் அவ்வளவு உரிமை பெற்று விட்டாளோ என்று கூட நான் நினைத்தேன். குடும்பத்தையே அவள்தான் நிர்வகிப்பல் போல காட்டிக்கொண்டு எல்லோரையும் அதிகாரம் செலுத்தும் முறையில் அங்கும் இங்கும் போய் வந்தாள். புறப்படுவதற்கு முன்பு விடைபெற்றுக் கொள்ள எங்கள் விடுதிக்கு எல்லோரும் வந்தார்கள். பெரியவளாக லட்சணமாக பெரிய மதனி, கல்யாணம் நன்றாக நடத்திவிட்டீர்கள், எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் என்று உபசாரமாக கூறினாள். அக்காவும் அம்மாவும் ஓடி ஓடி தாம்பூலம் வழங்கினார்கள். பின் அவள், இனிமேல் ஆடி கீடின்னு அவன் வரமாட்டான், சீர்சனத்தின்னு பாத்திரமாவும் பண்டமாவும் வாங்க வேண்டாம், அவனுக்கு வேஷ்டி அது இது நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்கள் பெண்ணுக்கு நகையாக செய்து போட்டாலும் ஒரு காரியமாகத்தான் இருக்கும் என்றால் மெதுவாக. பாத்திரம் பண்டத்திலிருந்து நகை என்ற பெரிய வஸ்துவுக்கு அடி போடுகிறாள் என்ற எண்ணம் எனக்கு உறுத்தவில்லை. அதற்கு பதிலாக எத்தனை பெருந்தன்மை! அண்டாவை கொண்டா குண்டாவை கொண்டா என்று அதட்டி வாங்காமல் வேண்டாம் என்று எந்த பிள்ளை வீட்டார் சொல்வார்கள் என்று அவளை பார்த்து கொண்டே நான் வியந்து நின்றேன். என் தோளை தொட்டு அசக்கி, ஊருக்கு போகிறோம், கடுதாசி எழுது, அங்கு வரும்போது உடம்பு நன்றாக தேறி இருக்க வேண்டும், ரொம்ப பூஞ்சையாக இருக்கிறாய் என்று சிரித்து கொண்டே சொன்னாள். அவர்களுடன் அதே வண்டிக்கு போகிற பேர்கள் எங்கள் வீட்டில் இருந்தனர். கூடம் முழுவதும் தாம்பூலம் வாங்கிக் கொள்வோரும் மூட்டை கட்டுவோருமாக பெண்கள் நிரம்பி இருந்தனர். படக் படக் என்ற வேஷ்டி சத்தம் என் கவனத்தை திருப்பி பார்க்க செய்தது. அத்தனை பெண்களுக்கும் மத்தியில் அவர்தாம் என்னை நோக்கி புன்னகை செய்து கொண்டு வந்தார். கூடத்து தூணின் மேல் சாய்ந்து கொண்டு நின்ற என் கையிலே சிறியதொரு நீளமான அட்டை பெட்டியை திணித்தார். சின்ன குழந்தையிடம் சொல்வது போல என் கன்னத்தை லேசாக தட்டி, போய் வரட்டுமா சுசி என்றார். குழுமி இருந்த அத்தனை பேர்களும் தங்கள் தங்கள் செயலை மறந்து பேசாமல் நின்றார்கள். அவர் அப்பால் சென்றாரோ இல்லையோ, வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டு சிரித்தார்கள். என்னால் தலையே தூக்க முடியாதபடி அக்காவும் அம்மாமியும் கன்னத்தில் வந்து இடித்து கேலி செய்தார்கள். என்னதடி அது, அவ்வளவு அருமையா அவர் கொடுத்த பொருள், பார்த்துட்டு தரட்டுமாடி நான் என்று என் கையில் இருந்ததை வெடுக்கென்று பிடுங்கினாள் ஜகது. மதனி சிரித்து கொண்டே, அவள் அண்ணா அவனுக்கு பிரசன்ட் பண்ணினார், அதை அவன் அவளுக்கு கொடுத்து விட்டாள் என்றார். என் கடிதம் எழுத பேனா கொடுத்திருக்கிறார் என்று ஜகது திறந்து பார்த்து முடிப்பதற்குள் எங்கே எங்கே என்று எல்லோரும் ஏதோ அதிசயத்தை கண்டது போல முட்டி மோதி கொண்டார்கள். பட்டிக்காட்டுத்தனத்தை இப்படி காண்பித்துக் கொள்கிறார்களே, ஊருக்கு போய் இந்த ஜனங்களை பற்றி சொல்லி சொல்லி சிரிப்பார்களோ என்னவோ என்று அங்கலாய்ப்பாக இருந்தது எனக்கு. ஆஹா, வாழ்வில்லை இந்த ஒரு நாள் என் போக்கிலே தான் என்ன மகத்தான மாறுதலை செய்துவிட்டது. 16 வருஷங்கள் இருந்து வளர்ந்த வீட்டிலிருந்தும் அன்புக்குரிய உறவினர்களிடமிருந்தும் தனியால் ஆகிவிட்ட நான் மலர்ச்சி எய்துவிட்ட புத்தம் புது மலரைப் போல ஒய்யாரத்துடனும் கர்வத்துடனும் தலை தூக்கி நின்றது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமல்லவா?